நாம பெரிய ஆள் ஆகணும், வாழ்க்கையில எழும்பணும்னா இந்த கோபத்தை நிதானத்தை கொண்டு அடக்க வேண்டும். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். ஏன்னா இந்த கோபம் நட்புகளை, உறவுகளை, வேலைகளை, வாய்ப்புகளை மற்றும் பல நன்மையானவைகளை இழக்க செய்து கொள்ளும். ஏன் கோபம் வருது? ஒரு மனிதனுடைய அறியாமையினாலும் இயலாமையினாலும் கோபம் வந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு எதிரி இருக்காங்கன்னா எப்ப தெரியும் அப்படின்னா, உங்களுடைய உள்ளத்தில் கோபம் இருக்கிறது என்றால் உனக்கு எதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். உனக்கு முன்னாடி எதிரி நிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? உனக்கு எப்ப எதிரி இல்லை தெரியுமா? உன்னுடைய இருதயத்துல எப்ப கோபம் இல்லையோ அப்போ உன்னுடைய இருதயத்துல எதிரி இல்லை. இந்த கோபம் என்பது ஒரு பாவம் கிடையாது. கோபம் என்பது ஒரு அடிப்படையான சுபாவம் தான். ஆனா அதை கட்டுப்படுத்த தெரியணும். தொட்டதுக்கெல்லாம் கோபம். எவ்வளவு பேர் தங்களுடைய குடும்பத்தை இழந்திருக்காங்க கோபத்துல. எத்தனை பேர் டைவர்ஸ்ல போய் நின்று இருக்காங்க. எத்தனை நண்பர்கள் பிரிந்திருக்கிறாங்க. எத்தனை பார்ட்னர்ஸ், தொழில் அதிபர்கள் பிரிந்திருக்கிறாங்க கோபத்தினால. எத்தனையோ நாச மோசங்கள் கோபத்துல நடந்திருக்குது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எத்தனை சண்டை நடந்திருக்கு. எத்தனை ஆயிரம் கோடிகள் உயிர் போயிருக்கு. ஏன்? கோபம். கோபம் கோபம் ஒரு நொடியில பாருங்க கண்ணை மறைச்சிடும். வேலையாம் தேவனோடு பேசுற மனுஷன் தேவனை தரிசித்த